விஷயம் தெரியுமா? என்ன? போயும் போயும் இந்த காத்தவராயனுக்கு தங்க பதக்கம் கிடைச்சிருக்கு. ரியலி? கங்க்ராச்சுலேஷன். ஜஸ்ட் லைக் திஸ் மேன். டாய் ஸ்மால் பாய், முதல்ல எங்க ரெண்டு பேர் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. ஓகே. டேய், அவன் ஏதோ விளையாட்டுறவன் வளர்றானா இவன் ஒருத்தன். நோ, அவன் விளையாட்டுக்கு சொன்னாலும் அதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. எனக்கு இன்னைக்கு இந்த அளவுக்கு கௌரவம் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் தான் காரணம். இதை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். அது மாத்திரம் இல்ல சக்கரவர்த்தி, அனாதையா போன எனக்கு உங்க அப்பா அம்மா மாத்திரம் ஆதரவு கொடுக்கலன்னா டேய், பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். அதெல்லாம் யாரும் அவங்ககிட்ட கேட்டா? உன்னுடைய திறமை உழைப்பு அதுதான் உனக்கு தங்க பதக்கத்தை வாங்கி கொடுத்துருக்கு. டேய், அதுக்காக நான் நன்றியை மறக்க முடியுமா? டாய், என்னடா மூணாவது மனுஷாளுக்கு நன்றி சொல்ற மாதிரி சொல்றேன்? we are all friends. சக்கரவர்த்திக்கு காலையில இருந்து ஆள் கிடைக்கல, அவன் கை ஊறுது. சக்கரவர்த்தி டேய் டேய், நன்றி சொல்லுவ? இல்ல இல்ல இல்ல, நன்றி சொல்லுவ? என்னடா நன்றி கூட சொல்ல விட மாட்டேங்கிறீங்க? நன்றி சொன்னா இங்க அடி. ஆல் ரைட். டேய் சக்கரவர்த்தி, இப்ப என்ன செய்யறோம்? நேரா உங்க கிராமத்துக்கு போறோம். முதல்ல உங்க அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறேன். தட்ஸ் a good idea. நான் அப்பா அம்மா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீ என்ன செய்யற? நேரா உன் வீட்டுக்கு போய் உன் பொண்டாட்டிட்ட பர்மிஷன் அவளே அழைச்சிட்டு வந்துரு. நான் ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு வந்துடுறேன். மிஸ்டர் பிரகாஷ், நீங்க பொட்டி படிக்கையை கட்டி ரெடி பண்ணி வைங்க. டேய் பிரகாஷ், இம்பார்ட்டன்ட் ஃபோன் கால் வந்தா நீ அட்டெண்ட் பண்ணு. டேய் லாயரா, யாரா பேஷண்ட்ஸ் வந்தாங்கன்னாக்க ஹாஸ்பிடலுக்கு அனுப்பு. லாயரா, கிராமத்துக்கு போறோம். புள்ளியோதரை தயார் பண்ணு. சக்கரவர்த்தி, அம்மா. ரஞ்சித், அம்மா. பிரகாஷ், எல்லாம் நல்லா இருக்கீங்களாப்பா? என்னம்மா அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்லப்பா, நீங்க எல்லாம் எப்ப வருவீங்களோன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். திடீர்னு வந்து என்ன திகைக்க வச்சுட்டீங்க. ரஞ்சித், ரோஸ் எங்க? அவளை கூட்டிட்டு வரல? கூட்டிட்டு வரலாம் தான் நினைச்சேன். அவ ஃப்ரெண்ட்ஸுங்களோட பிக்னிக் போறேன்னு சொன்னா. அதுவும் இல்லாம இப்ப அவ கர்ப்பமா வேற இருக்கா. கர்ப்பமாவா? ஆமா. அட பாவி, முழு பூசணிக்காவ சோத்துல மறைக்கிற மாதிரி வயித்துல இருக்கிறத மறைச்சிட்டியடா. ஏண்டா, இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லி இருந்தா குழந்தை ஆரோக்கியமா பிறக்கிறதுக்கு வழி எல்லாம் சொல்லிருப்பேன்ல. சும்மா அமுல் பேபி, கிளாஸ்கோ பேபி, ஃபேரக்ஸ் பேபி. எத்தனை பேபி அப்படியே பிறந்தாலும் ரெட்டையா பிறக்கும். சரி, அவனுக்கு ரெட்டை, உனக்கு மூட்டை. எனக்கு மூட்டையா? ஆமாடா, 3 குழந்தை. ஏய், அப்படியே யாரா உன்னை ஏமாந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா? ஆமா, அப்பா எங்க? நம்ம ஊர்ல திருவிழா ஆச்சே. சாமிக்கு கற்பூரம் காட்டுறதுல இருந்து காவடி எடுத்து குதிக்கிற வரைக்கும் எல்லாம் உங்க அப்பா தானே. டேய், அப்பா குதிக்கிறத பாப்பா வாடா. மாமா குதிக்க போறாருடா. பாப்பா வாங்க. கம் ஆன். பாத்தியாடா, உங்க அப்பா என்ன பண்றாருன்னு கேட்டியே. வெரி குட். அப்பா விளாசுங்க, அடிச்சு தள்ளுங்க. பாத்தீங்களா கேட்டு சிங்கம் எப்படி பூந்து விளையாடுது? யார பாத்துடா கடவங்கறடே? ஏண்டா பயல, நீங்க 3 பேரும் சேர்ந்து வருஷத்துக்கு ஒரு தடவை டேய் என்னக்கு செய்யறது? நேரம் கிடைக்க வேண்டாமா? தலைக்கு மேல வேலை. அப்படி என்னடா வெட்டி முடிக்கிற வேலை? சண்டை போடுறப்போ என்ன பேச்சு வெட்டி கிடக்கு? பார்த்து விளையாடுங்கப்பா. டேய், உன்கிட்ட பேசிக்கிட்டே இது மாதிரி 10 ஆளை சமாளிப்படா. வாடா பொட்ட பேர, வாடா இங்க. வருஷம் நானே தான் ஜெயிக்கணுமா? ஏண்டா, இந்த கூட்டத்துல ஒரு ஆம்பளை இல்லையாடா என்ன ஜெயிச்சு பாக்குறதுக்கு? 3 வேளை நல்லா வாங்கோடி தவிட்ட விழுங்குற மாதிரி விழுங்குறீங்க. ஒரு ஆம்பளை கூட இல்லையாடா என் கூட மோதி பாக்குறதுக்கு? போடா, பேசுறியா கோட்ல? இங்க பேசு. வாய் சண்டை தான்டா எனக்கு தெரியும். கை சண்டைக்குன்னே பிறந்தவன் இவனை அனுப்பு. வேண்டா சக்கரவர்த்தி, அப்பனும் பிள்ளையும் சண்டை போட்டுக்கிட்டா நல்லா இருக்குமா? ஏப்பட பயப்பட, சண்டைக்கு வரட்டு பிள்ளை, பயம் தெரியும். சும்மா இருங்க அங்கிள். வேண்டாம் சக்கரவர்த்தி, அம்மா சொல்றது ரொம்ப கரெக்ட். நீ ஏற்கனவே வெறி பிடிச்சவன், ஏதாவது ஆபத்துல முடிய போகுது. ஆசையா இருக்குதுன்னு குளிச்சுட்டு வந்துட்டோம். இப்ப எங்கடி போய் புடவை மாத்திக்கிறது? என்னடி வெக்கம்? இங்க யாரு வர போறாங்க? ஏதாச்சும் மரத்துக்கு பின்னாடி போய் மாத்திக்கிட்டா போச்சு. பரவாயில்ல, இப்படியே ஈரப்படையோட ஹோட்டல்ல போய் மாத்திக்குவோம். ஐயோ, அது வரைக்கும் இப்படியே இருந்தா ஜுரம் வந்துரும். போற வழியில கண்டவங்க எல்லாம் மறைச்சு பாப்பாங்க. இப்ப என்னதாண்டே செய்யறது? நாங்களாம் இங்கே புடவை மாத்திக்கிறோம். உங்க தைரியம் எனக்கு வராதுமா. நீங்க இங்கே மாத்திக்கோங்க, நான் எங்கேயாவது போய் புடவை மாத்திக்கிறேன். வாங்கடி, நம்ம எல்லாம் கார்ல போய் மாத்திக்கலாம்.
சீக்கிரம் ஏத்தி விடுங்கடி. என்ன தலைகுனிய வச்சது போல சமூகத்துக்கு மத்தியில உங்களை நான் தலைகுனிய வைக்கல. ஆம்பளை உன்னை இப்படியே விட்டு ஆபத்து தீர்த்து கட்டிடுறேன். May I come in? ப்ளீஸ் கம், ப்ளீஸ் கம். நான் காபி சாப்பிடவோ வெறும் அரட்டை அடிக்கவோ இங்க வரல. தெரியும், யூ ஆர் ஆன் டியூட்டி. நடந்ததை பத்தி ஏற்கனவே நான் போலீஸ்க்கு சொல்லிட்டேன். அது எனக்கும் தெரியும். I know it. ப்ளீஸ் சிட் டவுன். Thank you. உங்களால தாக்கப்பட்டவன் 10 நிமிஷத்துக்கு முன்னால இறந்து போயிட்டான். அது உங்களுக்கு தெரியுமா? அது விஷயமா என்கொயர் பண்ணத்தான் நான் இங்க வந்திருக்கேன். என் அட்வொகேட் வந்த அப்புறம் தான் இது விஷயமா உங்ககிட்ட நான் எதுவும் பேச முடியும். அடே, அவரே வந்துட்டாரு. வா பிரகாஷ். ஹலோ சக்கரவர்த்தி. ஹலோ ரஞ்சித். டிஎஸ்பி சார், அது சம்பந்தமா என்கொயரிக்கு வந்திருக்கேன். டிஎஸ்பி சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நானும் சக்கரவர்த்தியும் கொஞ்சம் தனியா பேசணும். Please go ahead. அவனை ஏன் அடிச்ச? உண்மையை சொல்லு. நான் எதையும் சொல்ல விரும்பல. உண்மையை சொல்லலைன்னா உன்னை எப்படிடா நான் காப்பாற்ற முடியும்? நான் உன்னுடைய வக்கீல்ரா. நடந்தது என்னன்னு என்கிட்ட நீ சொல்லு. நடக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். ஒரு பெண்ணை காப்பாத்துறதுக்காக அவன் அடிச்சேன். அவனும் இறந்துட்டான். இறந்துட்டானா? ஆமா. இதுக்கு மேல கட்டாயப்படுத்தி என்னை எதுவும் கேட்காத. இப்படி மொட்டையா சொன்னா இப்படிடா. அந்த பொண்ணு யாரு? அவ வாழ்க்கையை நீ எதுக்காக காப்பாத்தணும்? தர்மத்துக்காக. தர்மத்துக்காக என்னுடைய கட்சிக்காரர் கொலை செஞ்சாருன்னு நான் கோர்ட்ல வாதாட முடியுமா? நீ உண்மையை சொன்னா நான் உன்னை காப்பாத்த முடியும். நீ உன் தொழிலை காப்பாத்திக்க முடியும். ப்ளீஸ் கம் அவுட் வித் தி ஃபேக்ட்ஸ். ப்ளீஸ், முடிஞ்சா என்னை காப்பாத்து, இல்லைன்னா போயிடு. நான் வேற வக்கீல பாத்துக்கிறேன். இடியட் மாதிரி பேசாத. நீ திட்டமிட்டு தான் இந்த கொலையை செஞ்சேன்னு இப்ப ரஞ்சித் உன் மேல கேஸ் நடத்துவான். அவன் நமக்கு இப்ப ஃப்ரெண்ட் இல்ல. யூனிஃபார்ம் தான் அவனுக்கு ஃப்ரெண்டு. உண்மையை சொல்லு. முடியாது. உன் பிடிவாதத்தை தளர்த்தவே முடியாது. சரி, நீ அவனை ஏன் அடிச்சேன்ற காரணத்தை இப்ப நான் சொல்றேன். அத நல்ல மனப்பாடம் பண்ணி டிஎஸ்பி கிட்ட சொல்லு. இதையாவது செய்வியா? டிஎஸ்பி சார், மை கிளையண்ட் இஸ் ரெடி. சொல்லுங்க. இன்னைக்கு காலையில நானும் என் மனைவியும் கார்ல வந்துட்டோம். ஓ, இன்ட்ரெஸ்டிங். வழியில கார் பெட்ரோல் இல்லாம நின்னு போயிடுச்சு. என் மனைவிய கார்ல உட்கார சொல்லிட்டு டின்ன எடுத்துக்கிட்டு பெட்ரோல் வாங்குறதுக்காக நான் பெட்ரோல் பங்குக்கு போனேன். Quite interesting. டாக்டர் கதை சொல்லுங்க. நடந்ததை சொல்றார். Oh, is it?
கார்ல இருந்த என்னுடைய மனைவி கிட்ட ஒருத்தன் தவறா நடந்துக்க முயற்சி பண்ணான். ஆத்திரத்துல அவனை நல்லா அடிச்சிட்டேன். நீங்களே சொல்லுங்க சார், எந்த புருஷன் தான் அந்த நேரத்துல பொறுத்துக்கிட்டு இருப்பான்? உங்க மனைவியோட பேரு? ஆ? சாந்தி. ஆஹா. உங்களுக்கு எப்ப கல்யாணம் நடந்துச்சு? உங்க மனைவி இருந்தா கொஞ்சம் கூப்பிடுங்க, 2 கேள்வி கேட்கறேன். ஆபத்துல தப்பிச்சதுக்காக ஆண்டவனுக்கு காணிக்கை செலுத்த கோயிலுக்கு போயிருக்கா. எந்த கோவிலுக்கு? லட்சார்ச்சனை நடக்குது, கொஞ்சம் லேட் ஆகும். எந்த கோயில், எப்ப கல்யாணம் நடந்தது, இன்விடேஷன் எங்க, இதுக்கெல்லாம் மொத்தமா சேர்த்து நான் கோர்ட்ல பதில் சொல்றேன். சக்கரவர்த்தி. மிஸ்டர் சக்கரவர்த்தி. மிஸ்டர் சக்கரவர்த்தி, உண்மையை சொன்னா உங்களுக்கு தான் நல்லது. எனக்காக நீங்க பரிதாபப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சின்ன வயசுல இருந்து ஒன்னா பழகிய சிநேகிதர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போற அளவுக்கு தர்மத்துக்கு விரோதமா வாக்குமூலம் கொடுக்காது. டாக்டர் சொன்ன வாக்குமூலமே தர்மத்தை காப்பாத்ததான். நீங்க வந்த வேலை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கிற வரைக்கும் நான் வந்த வேலை முடிய போறதே இல்லை. எங்க ஜாதகத்தை கணிக்க வேண்டிய அவசியம் போலீஸுக்கு இல்ல. ஆனா உங்க ஜாதகத்தோட விதியே போலீஸ் கையில தான் இருக்கு. ரஞ்சித். டிஎஸ்பி ரஞ்சித். பிரகாஷ். மிஸ்டர் பிரகாஷ், உங்க தொழில்ல நீங்க எவ்வளவு விசுவாசமானவங்கிறத காட்டிட்டீங்க. இவரும் நீங்க சொல்லி கொடுத்த கதையை அப்படியே கரெக்டா சொல்லிட்டார். அதே சமயம் என் ப்ரொஃபஷன்ல நான் எவ்வளவு உண்மையானவங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க சொன்னது அத்தனையும் பொய்ன்னு கோர்ட்ல நிரூபிக்காம நான் விட மாட்டேன். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? சட்டத்துக்கு விரோதமா ஆண்டவனே தப்பு செஞ்சாலும் தட்டி கேட்கிற உரிமை எனக்கு இருக்கு. நீங்க ஏமாத்திரம். நீங்க ஏமாத்திரம், நாங்க ஏமாத்திரம்ன்றத கோர்ட்ல பாத்துக்கலாம். அதே கோர்ட்ல நீங்க தலகுனிய போற நேரம் வரத்தான் போகுது, அதை மறந்துடாதீங்க. நான் எப்பவும் யாருக்கும் தலை குனிஞ்சது கிடையாது. அது என் கூட பழகின எல்லா பயல்களுக்கும் தெரியும். ஓகே, let us meet in the court. I will see you in the court. Bye. Let me face it in the court. சாதம் போட்டுமா? ஒண்ணு வேண்டாம். கொஞ்சோண்டு சாப்பிடுங்க. வேண்டாம் விடு. ஏன் என்ன கொல்ற? இந்த சோத்தை திங்கனா உயிரா போயிடும். என்கிட்ட உண்மையை மறைக்கிறவங்க தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு இருக்காங்க. அது பத்தாது. தயிர். இந்தா வர வர எனக்கு யாரை நம்புறதுன்னு ஒரு இடம் புரிய மாட்டேங்குது. அது வந்துங்க. யாத்திரத்தை கலப்பாத மரியாதை எங்க இருந்து போயிடு. என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. உன்னை மன்னிச்சுட்டா அந்த சக்கரவர்த்தி பையோட மனசு மாறிடுமா? என்கிட்டே உண்மையை மறைக்கிறான். சக்கரவர்த்தி பையலுக்கு கல்யாணம் ஆகி போச்சா? பொண்டாட்டி பேரு சாந்தியா? எங்கடான்னு கேட்டா கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு எங்கிட்டயே போய் சொல்றான். அப்படி சொல்லுடான்னு இந்த பிரகாஷ் பையன் சொல்லி கொடுத்துருக்கான். 2 பேரும் பிளான் பண்ணி எங்கிட்ட போய் சொல்லிட்டானுங்க. நான் யாரு? ஃப்ரெண்டு தானே, எங்கிட்ட போய் சொல்லலாமா? என்ன நம்பணுமா வேண்டாமா? இதான் ஃப்ரெண்ட்ஷிப்பா? எங்களை 3 பேரையும் சேர்த்து பார்க்கும் போதெல்லாம் கண்ணு கொட்டியே கரிச்சு கொட்டினிய. இன்னைக்கு பிரிஞ்சிட்டோம். கோர்ட்ல பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டானுங்க. அதனோட விளைவுகளை கொஞ்சம் கூட எண்ணி பார்க்காம பேசிட்டானுங்க. அவனவன் தொழில அவனவனுக்கு நம்பிக்கை, என் தொழில் எனக்கு நம்பிக்கை. பாப்பண்டா, கோர்ட்ல பாப்பண்டா. எல்லாத்தையும் மறந்துட்டீங்களேடா. God is great. வேணும்னா வண்டி மேல வந்து விடுற. நட போலீஸ் ஸ்டேஷனுக்கு. எந்த பக்கம் சார்? எந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷனா? ஐ அத்திரிக்காய் கத்திரிக்காய் பஜ்ஜி நானா? நீயா? நீங்களா? வெரி குட் வெரி குட். தத்ரூபமான நடிப்பு. அட நான் என்ன சார் கார் பங்களா வாங்குறதுக்கா நடிக்கிறேன். ஏதோ 4 புறா நடிச்சா 4 காசு கிடைக்குமேன்னு ஒரு ஆசை. பைத்தியம் பைத்தியம். உன்னையா நான் நடிக்க வேண்டாம்னு சொல்றேன். நடி. 1000 2000 ரூபாய் அடி. அப்படி நடிச்சுனா எனக்கு சந்தோஷம். பையில எல்லாம் நான் பணம் வைக்கிற பழக்கம் இல்ல, பேங்க்ல தான். ஆமா, அது எப்படி சார் 1000 2000 கிடைக்கும்? நான் சொல்றபடி நடிக்கிறியா? பணம் கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்கும். எப்படி? உன் பேர் சாந்தி தானே? அப்படிதான் நினைக்கிறேன். எதுக்கு பேர்லாம் கேக்குறீங்க? நீ ஒருத்தனுக்கு மனைவியா நடிக்கணும். நடிச்சா போச்சு. 2000 தள்ள முதல்ல. 2000 ரூபாய் தரதுன்னா நீ என்ன மனைவியா நடிக்கிறது? நிஜ மனைவியே வருவாளே. என்ன நினைச்சிட்டு இருக்க என்ன பத்தி? இந்த வேலையில நம்மட்ட வர நானா வந்தேன்? அட தகராறு பிடிச்ச பொண்ணா இருக்கிற, வா தரேன். டீடைல் சொல்லு. அவர் பெரிய இடையா 2400 கூட கொடுக்கலாம். இன்னும் உன் இஷ்டத்துக்கு ரேட் ஏத்திட்டே போற. உனக்கு 1ல இருந்து 4000 வரைக்கும் என்ன தெரியுமா? தப்பறே இந்த பேச்ச நம்மட்ட வேணா. நான் சொன்னாதான் அந்த பேரம் பேச வேலையில வேணா. நானா வந்தா நீ தான கூப்பிட்டு நடிக்கிறதுக்கு. சரி சரி சரி, நமக்குள்ள ஒரு அமைக்கபுல் அட்ஜஸ்ட்மென்ட்க்கு வருவோம். அட்ரஸ் கொடு. இந்தா கரெக்ட்டா வந்து சேரு. புடி. வந்து சேர்றேன். நம்ம கேஸ் சக்சஸ். யூ பச்சா ரஞ்சித், I will see you.
சாந்தி, அட நம்ம நாமகரணமே தெரிஞ்சிருக்கா உங்களுக்கு? உன் நாமகரணம் மட்டும் இல்ல, உன்னோட நடிப்பு திறமை எனக்கு நல்லா தெரியும். புறப்படு. அட அடுத்த கிராக்கியா? இன்னைக்கு நம்ம நரிமுகத்துல தான் முடிச்சிருக்கோம் போல இருக்கு. இல்ல இல்ல, காலையில கண்ணாடியில ஓ முகத்தை நீயே பாத்திருப்ப. புறப்படு. அவ்வளவு அதிர்ஷ்டமான முகமா உங்களுக்கு தெரியுது? வாங்க. சாந்தி, நான் உன்னை எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? ஒண்ணு மட்டும் தெரியுது, உங்களை பார்த்தா தப்பா நடக்கக்கூடியவரா தோணல. லோக், இந்த பூ சுத்துற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நான் கேட்கிற கேள்விகளுக்கு பளிச்சு பளிச்சுன்னு பதில் சொல்லு. சொல்றேன், எனக்கு என்ன பயம்? டாக்டர் சக்கரவர்த்தியே உனக்கு எத்தனை நாளா தெரியும்? யாரு? டாக்டர் சக்கரவர்த்தி. அப்படி யாரையும் நமக்கு தெரியாது. இந்த பாரு, போலீஸ் ஆபீசர் கிட்ட போய் சொல்லக்கூடாது. பொய்யா சொல்றேன்? That's good. நீ அவர் வீட்டுக்கு புள்ளத்தாச்சி மாதிரி நடிச்சுட்டு போயிருக்க. அவர் உன்னை கையங்கலமா பிடிச்சிருக்காரு. உனக்கு நிறைய பணம் கூட கொடுத்திருக்காரு. அதே நம்ம டாக்டர். கரெக்ட், உங்க டாக்டர் தான். அவருக்காக நீ கோர்ட்ல சாட்சி சொல்ல போற இல்லையா? என்ன சார் இது புது குண்டா தூக்கி போடுறீங்க? நீங்க சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியல. டிஎஸ்பி சார், இனிமே ஏதாவது சொன்னீங்க அப்புறம் நான் நிஜமாவே. ஏய், யாரு நீ? நீ டாக்டர் சக்கரவர்த்திக்கு மனைவியா நடிக்க போறது உண்மையா இல்லையா? அது போய் சார். அது அப்படியா? சாந்தி தான் என் பொண்டாட்டின்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. என்ன அநியாயம் சார் இது? எவ்வளவுதான் என் மேல ஆசை இருக்கட்டுமே, அதுக்காக மரியாதைக்கு ஒரு வார்த்தை என்ன கேட்க வேண்டாமா? என்ன பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு அந்த ஆளுக்கு எவ்வளவு தெனாவட்டு இருக்கணும். ஆமா, ரொம்ப தெனாவட்டு இருந்திருக்கணும். பணத்துக்காக நடுத்தெருவுல தாயா நடிச்சவதானே நீ. அதே பணத்துக்காக பொண்டாட்டியா நடிக்க. அட யார் சார் இல்லன்னு சொன்னாங்க? பணம் தானே கழுத, எந்த வேஷம் போட்டு சம்பாதிச்சா என்ன? இருந்தாலும் நம்ம டாக்டர் என்ன முறைப்படி பொண்ணு கேட்டுக்கலாம் சார். வருவார், எப்ப? குடி சீக்கிரத்துல வந்துருவார்.